அனைவருக்கும் வணக்கம். அத்தியாயம் 8. ராஜாவின் அரண்மனையிலிருந்து வந்த சேடிப்பெண்கள் சென்னாதேவியை அலங்காரம் செய்தார்கள். எத்தனையோ கழுத்தணிகளுக்கு மத்தியில் அரண்மனையிலிருந்து ராஜாவால் கொடுத்தனுப்பப்பட்ட அந்த மாணிக்க மாலை சென்னாதேவியின் கழுத்தையொட்டி அளவெடுத்தது போல் அவ்வளவு பொருத்தமாக இருந்தது. அவள் ராணி ஆவதற்காகவே பிறந்தவள். தலையில் கிரீடம் வைக்க வேண்டியது ஒன்றுதான் பாக்கி. அரண்மனைக்கு கொஞ்ச தூரத்தில் எங்கள் குடும்பத்தாரும் சுற்றத்தார் பலரும் தங்குவதற்கு பல மண்டபங்களையொட்டி கொட்டகைகள் போட்டு அதில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பக்கம் 37. அது மழைக்காலத்தில் முன்னிரவு நேரம். விடிந்தால் கல்யாணம். நீண்ட பிரயாணத்தினால் எல்லோரும் அசதியினாலும் பசியினாலும் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். முழு பனை மரங்களை இடுப்புயரத்துக்கு அப்படியே குறுக்காக வெட்டி அதை தரையில் நட்டமாக நிறுத்தி வைத்து அதன் மேல் அகலமான உலை மூடிகளை வைத்து அதில் நிறைய எண்ணெய் விட்டு 3 விரல் தண்டியுள்ள நூல் சிட்டங்களை போட்டு எரிய விட்டிருந்தார்கள். இந்த பனை விளக்குகள் 5 பாகங்களுக்கு 1 வீதம் எரிந்து கொண்டிருந்தது. கொட்டகையை சுற்றி பார்க்கும் ஆவலில் எங்களில் சிலர் எங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சமையல் புரை பக்கம் சுற்றி பார்த்து கொண்டு வந்தார்கள். அங்கே ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு பெரிய கூடை கவிழ்த்து வைக்கப்பட்டிருந்தது. எங்களில் யாரோ ஒருவர் அது என்ன என்று தற்செயலாக திறந்து பார்த்தார். உடனே எல்லோரும் பதறி போய்விட்டார்கள். அது வெட்டிய ஒரு பசுமாட்டின் தலை. ஆஹா, மோசம் போயிட்டோமே, இதுதான் நமக்கு நடக்கும் சமையலா? என்ன ஆனாலும் சரிதான், இங்கிருந்து நாம் தப்பி ஓடி போய்விட வேண்டியதுதான் என்று இரகசியமாக உடனே தீர்மானம் செய்தோம். நாங்கள் செய்து கொண்ட ஏற்பாட்டின்படி வெளிக்கு போகிற மாதிரி கொஞ்சம் பேராக கிளம்பினார்கள். சென்னாதேவியின் அலங்காரம் கலைக்கப்பட்டு அந்த துலுக்கு ராஜா கொடுத்த ஆடை ஆபரணங்களை எல்லாவற்றையும் அங்கேயே ஒரு மறைவிடத்தில் வைத்துவிட்டு அவள் ஒரு பழைய ஆடையை கட்டி மறைத்து கொண்டு ரொம்ப சாதாரணமாகவும் பரபரப்பு இல்லாமலும் நாங்கள் ஊருக்கு வெளியிலுள்ள ஒரு தோப்பில் வந்து கூடினோம். எங்கள் மேல் யாருக்கும் அங்கே சந்தேகம் இல்லாததால் யாரும் எங்களை தொடரவில்லை. பாதி பேர் கொஞ்சமாக கொட்டகைக்கு திரும்பி போகிறது என்றும் பாதி பேர் சென்னாதேவியுடன் தப்பித்து ஓடிவிடுவது என்றும் கொட்டகையில் உள்ளவர்களை சாப்பிடும்படி உபசரித்தால் இன்று இரவு மட்டும் விரதம், காலையில் ஆகாரம் செய்கிறோம் என்று சொல்லிவிடுவது என்றும் ராத்திரி எல்லோரும் தூங்கிய பிறகு அவர்களும் தப்பித்து ஓடிவிடுவது என்றும் தீர்மானித்தோம். பக்கம் 38. நாங்கள் சென்னாவை கூட்டிக்கொண்டு காட்டுப்பாதையின் வேகமாக நடந்தோம். தெற்கு நோக்கி போக வேண்டும் என்பது எங்கள் திட்டம். ஆனால் இப்பொழுது எந்த திசையில் போகிறோம் என்று தெரியவில்லை. வானத்தின் மேகங்கள் கூடி நட்சத்திரங்களே தெரியவில்லை. எந்த நேரத்திலும் மழை வரும் போல் இருந்தது. எவ்வளவு வேகமாக எங்களால் நடக்க முடியுமோ அவ்வளவு வேகமாக நடந்தோம். வழியெல்லாம் முள்ளாக இருந்தும் காலில் ஒரு முள் கூட தைக்கவில்லை. மின்னலையும் இடியையும் கண்டு எங்களுக்கு பயமே தோன்றவில்லை. பின்னால் யாரோ எங்களை வெட்டுவதற்கு வாளை உருவிக்கொண்டு குதிரை மேல் ஏறி துரத்தி கொண்டு வருவதாக ஒருவருக்கு ஒரு அருக்கு. ஒரே ஓட்டம். ஓட முடியாத நேரத்திலெல்லாம் நடந்தோம். நடையோட்டம். மின்னல் எங்களுக்கு வழிகாட்டும் போது சந்தோஷமாக இருக்கும். அதே மின்னல் எங்களை காட்டியும் கொடுத்து விடுமோ என்ற பயம். கடைசியில் இனி நடக்க முடியாது என்று உடம்புக்கு ஒரு நிலைமை வந்ததும் தான் ஒரு இடத்தில் உட்கார்ந்தோம். பெரியப்பா சொன்னார் பாட்டியிடம், அம்மா, இனியும் நீங்கள் நடப்பது என்பது முடியாது. இங்கே எங்கேயாவது பக்கத்து கிராமத்தில் நம்முடைய இந்து மதத்தைச் சேர்ந்த பெரியவர்கள் யாராவது இருப்பார்கள். அவர்களிடம் போய் நான் உங்களுக்கு அடைக்கலம் கேட்டு வருகிறேன். நீங்கள் அமைதியாக தைரியமாக இங்கேயே இருங்கள்.
விடுவதற்கின்னும் கொஞ்ச நேரமே இருக்கும் என்று தோன்றுகிறது என்று அலுப்பில் மூச்சிறைத்து கொண்டு சொன்னார். பாட்டியால் பேச முடியவில்லை. அவ்வளவு அலுப்பு. பெரியப்பாவின் வாயை மட்டும் பொத்தினாள். பிறகு கொஞ்சம் ஆசுவாசம் அடைந்து, அப்பாயி, நீ இங்கே எங்களை விட்டுட்டு போறதாவது, அதைவிட உன் கையால் எங்களை கொன்று போட்டு போயிடலாம். அப்பா, இந்த கணத்தில் நாம் பிரியவே கூடாது. நமக்கு சாவு வந்தாலும் சரி, வாழ்வு வந்தாலும் சரி, நமக்கு எல்லாம் அவனே துணை என்று கைகளையும் தலைமீது குவித்து வைத்து கொண்டாள். ஓடி களைத்த மான்குட்டி போல் பக்கத்தில் அமர்ந்திருந்த சென்னாதேவியை பாட்டி பிரியத்தோடு தனது மடிக்கு இழுத்து அவளை தனது மடியில் தலை வைத்து படுத்து கொள்ளும்படி செய்து, பங்காரு, நான் ஆபரஞ்சி என்று சொல்லிக்கொண்டே உடம்பை தடவி விட்டாள். பக்கம் 39. பின்பு தொண்டை அடைக்க, சீதா பிறந்தாள், லங்கை அழிஞ்சுது, நீ பிறந்ததினால் எந்த துலுக்க நாடு அழியப் போகுதோ என்றாள் பாட்டி. இதை கேட்ட பெரியப்பா துக்கத்தோடு சிரித்தார். துலுக்க நாடு ஒன்றும் அழியறாப்புல தெரியலை, நாம தான் அழிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ என்றார். தூரத்தில் கொள்ளிவாய் பிசாசுகள் போல் வரிசையாக தீப்பந்தங்கள் தெரிய ஆரம்பித்தன. பயங்கரமான மனித ஓலங்களும் அதைத் தொடர்ந்து கேட்க ஆரம்பித்தன. நம்மைத்தான் தொடர்கிறார்கள் என்று பெரியம்மா சொன்னாள். வேட்டையில் மருண்டு உயிருக்கு பயந்து ஓடும் மிருகங்களைப் போல் பழையபடியும் ஓட ஆரம்பித்தோம். இந்த அலுப்பிலேயே ஈரல் வெடித்து இறந்து போய்விட்டால் தேவலையே என்று இருந்தது. நேரம் விடிந்து கொண்டே இருந்தது. மழை கொட்ட ஆரம்பிக்கும் போல் இருந்தது. பல்லென்று விடிந்தபோது பல நதிக்கரையை அடைந்திருந்தோம். ஒரு நதிக்கரையை அடைந்திருந்தோம். நதியில் வெள்ளம் கரைபுரண்டு போய்க் கொண்டிருந்தது. இனி முன்னால் ஓட முடியாது. நதி எங்களை குறுக்காட்டி நிறுத்திவிட்டது. படகோட்டிகளோ இருந்தால் அக்கறைக்கு விட்டால் கொஞ்சம் நிம்மதி. படகோட்டியோ இருந்தால் அக்கறைக்கு போய்விட்டால் கொஞ்சம் நிம்மதி. என்ன செய்வது என்று திகைத்து நின்று கொண்டிருந்த போது எங்களை துரத்தி கொண்டு தூரத்தில் குதிரை வீரர்கள் நிறைய பேர்களின் ஈட்டிகளோடு எங்களை பார்த்து வேகமாக வருவது தெரிந்தது. உயிரோடு துலுக்கர்களிடம் சிக்குவதை விட பொங்கி ஓடும் இந்த நதியில் வெள்ளத்தில் குதித்து எல்லோரும் மாண்டு போவது என்று தீர்மானித்தோம் என்று சொல்லி கொண்டு வந்த பூட்டியின் முகம் தயங்கி இந்த இடத்தில் சொல்லனா பரவசமாகியது. கோவிந்தப்பா, கோவிந்தப்பா! அந்த சமயத்தில் தான் அந்த அற்புதம் நடந்தது. பக்கம் 40. நதியின் எதிர்த்தரையில் கோபுரம் உயரம் இருந்த ஒரு பிரம்மாண்டமான அரச மரம் அப்படியே இக்கரைக்கு எங்களை நோக்கி வளைந்தது. நாங்கள் முதலில் அந்த மரம் ஒடிந்து விட்டான் நதியில் குறுக்கே சாய்கிறதோ என்று நினைத்தோம். நாங்கள் நின்று கொண்டிருந்த கரையை அதன் கிளைகள் தொட்டு கொஞ்ச நேரம் இருந்துவிட்டு திரும்பவும் நிமிர்ந்த போதுதான் ஏதோ ஒரு தெய்வ சங்கல்பம் நடக்கிறது என்று அறிந்து கொண்டோம். இதை எங்களின் முதலில் அறிந்து கூக்குரலால் சொன்னவள் எங்கள் பாட்டிதான். நட்டமாக நிமிர்ந்த மரம் திரும்பவும் எங்களை நோக்கி வளைந்தது. என் குழந்தைகளே, என் மக்களே, இந்த அரச மரத்தின் கிளைகளை பத்திரமாக பிடித்து கொள்ளுங்கள். இது நம்மை காப்பாற்றி அக்கறை கொண்டு சேர்க்கும் என்று பாட்டி கூவினாள். இக்கரையில் தரையை தொட்ட அந்த அரச மரத்தின் கிளைகளில் மீது ஏறி கெட்டியாக பிடித்து கொண்டோம். குதிரை வீரர்கள் எங்களை நெருங்கும் சமயத்தில் நாங்கள் பற்றியிருந்த மரம் நிமிர ஆரம்பித்தது. தாங்க முடியாத சந்தோஷ மிகுதியால் எங்கே எங்கள் கைகளை விட்டு விடுவோமோ என்று பயந்தோம். அந்த குதிரை வீரர்கள் எங்களை பார்த்தபடியே திகைத்து நின்றது. இன்னும் என் முன்னாடி அப்படியே தெரிகிறது. கோவிந்தப்பா, அரச மரத்தை நம் பெரியவர்கள் தலைமுறை தத்துவமாய் சுத்தி வந்து கும்பிட்டது வீண் போகவில்லை. நாங்கள் அக்கறையில்
தரையிறங்கியதும் பிடித்த மலை போல் நான் என்னைக்குமே பார்த்ததில்லை. மறு கரையிலுள்ள குதிரை வீரர்கள் மட்டுமில்லை, எங்களுக்கு பக்கத்தில் உள்ள ஒருவரை ஒருவர் கூட தெரியாத அளவு அப்படி ஒரு மழை என்று சொல்லிக்கொண்டே வந்த மங்கத்தாயாருவின் கண்களிலிருந்து நீர் கொட்டியது. பகவானே, எம்பெருமானே என்று உரக்க அழைத்துவிட்டு தலைக்கு மேல் கையை கூப்பி உணர்ச்சி வசப்பட்டு பாட ஆரம்பித்து விட்டாள். சரி, கதை இன்று இவ்வளவுதான் என்று ஒவ்வொருவராக கலைய ஆரம்பித்தார்கள். 8ஆம் அத்தியாயம் முற்றிற்று. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.